சீருன்னு ஒரு படம் நடிச்சேன். நெக்ஸ்ட் மூவி நெக்ஸ்ட் மூவி செகண்ட் மூவி வந்து சீரு தான், ரத்ன சிவா சார் டைரக்ஷன்ல. அப்போ ஜீவா சாரோட தான் நான் ஆக்ட் பண்ணேன். அப்போ சார் வந்துட்டு பயங்கர என்டர்டெயின்மெண்ட் கேரக்டர். ஜீவா சார் எப்பயுமே வந்து சிரிக்க வச்சுட்டே இருப்பார் எல்லாரையுமே. அப்போ நிறைய சீன்ஸ் எப்படின்னா அவர் எங்க கூட பேசுற மாதிரி இருக்கும், நாங்க தான் வந்து கேமராவை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா எங்க டைலாக்ஸ் வரும்போது அவர் ஃபனி ஃபேஸஸ் வைப்பாரு. இப்போ நம்ம எப்படி வீட்டில் ஃபனி ஃபேஸஸ் வைப்போம், சிரிக்க வச்சிருவோம்ல, அந்த மாதிரி நாங்கள் டைலாக் பேசிட்டு இருக்கும் போது சிரிச்சிட்டு இருப்பாரு. டைரக்டர்ஸ்லாம் எங்களை பிடிச்சி திட்டுவாங்க, மாட்டினீங்களா அப்படி சொல்லுவாரு. அதெல்லாம் ரொம்ப கிரேசியஸ்ட் மூமெண்ட். அவர் கூட நாங்கள் உண்மையாவே ஆக்சுவலாக அண்ணான்னு சொல்லிட்டு தான் இந்த மூவி ஃபுல்லாக நான் சொல்லியிருப்பேன். உண்மையாவே அண்ணன் தங்கச்சி மாதிரியே ஃபீல் இருந்துச்சு அந்த மூவி ஃபுல்லாவே. நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம சாமி கிட்ட விட்டுறலாம், நம்ம வந்து நம்ம பண்ற விஷயத்துல ரொம்ப லாயலா இருக்கலாம், ஜென்யூனா இருக்கலாம். அதுக்கேத்த மாதிரி நம்மளுக்கு கடவுள் வந்து யாரையுமே கைவிட போறது கிடையாது. என்னன்னா ஒரு சிலருக்கு 40 வயசுலயும் சாதிச்சவங்க இருக்காங்க. சூரி சார் எடுத்துக்கோங்க, நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு நேம் டக்குன்னு வரல. ஸோ நிறைய பேர் 40 வயசுல 50 வயசுல சாதிச்சவங்க எல்லாம் கூட இருக்காங்க. நான் அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் இப்போ யங்கா இருக்கேன், முக்கியம் போது இந்த ஃபீல்டுல டிராவல் பண்ணலாம். ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, ஆன்ட்டியே ஆயிட்டோம்னா கூட அதுக்கேற்ற மாதிரி அம்மா ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்டுக்கே நான் வந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்து எனக்கு வேற வழி தெரியல. ஓகே பரவாயில்ல, சினிமாக்குள்ளேயே இருக்கலாம், ஒரு நல்ல நம்ம டேலண்ட்டை மதிக்கிற ஒரு காலம் வரும், அது நம்ம எப்போ சாதிப்போம்னு தெரியல, ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி நான் சாதிச்சிடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு எப்பயுமே. அவ்வளோ அதே பாசிட்டிவிட்டியோட இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் அதான் மேனிஃபெஸ்டே ஏதோ சொல்லுவாங்களே, அது வாயில அதை பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நானும் சொல்லிக்க விரும்புகிறேன். அதே சமயத்தில் இந்த படங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய லைக் ஆட்ஸ் மாதிரி கூட நிறைய பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ அதெல்லாம் இப்போ எப்படி நடந்துச்சு, அதை பற்றி? நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிங்கிங் பாடினேன் ஸ்டேஜில், அப்புறம் சாங் பாடினேன், அப்புறம் மாநாட மயிலாடல ஆலியா மானசா அவங்க டீமில் குரூப் டான்ஸராக இருந்தேன். ஸோ பிரபு மாஸ்டர் தான் என்னுடைய கோரியோகிராஃபர். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணி தான் நான் ஆட்ஸ்குள்ளே போனேன். ஸோ மீடியான்றது எல்லாம் கான்டாக்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு ஆட் ஷூட் போகிறோன்னா அங்கே ஒரு டைரக்டர் நம்மளுக்கு தெரிய வரும், அங்கே ஒரு ஆர்டிஸ்ட் தெரிய வரும், அவங்க மூலியமா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வரும். ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு வாய்ப்பு தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆட் வந்து ஆர்விஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆட் பண்ணேன். ஜீவா ரவி சார் ரெஃபர் பண்ணாரு, அதுல பண்ணேன். ஒரு காலேஜ் ஆட் பண்ணிட்டு அப்புறம் அஜந்தா பாக் ஆட்ல லீடா பண்ணேன். தெலுங்குலயும் பண்ணேன், தமிழ்லயும் பண்ணேன். அப்ப அந்த டைம்ல ரொம்ப பீக்கா இருந்தேன். ஜெமினி டிவி, அப்புறம் சன் டிவி, விஜய் டிவி, எல்லா டிவிலையுமே சேனல்ஸ்லயுமே வந்து போட்டுட்டே இருந்தாங்க அந்த ஆடு. ஸோ அதில் கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சேன். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி கேப் ஆட் பண்ணேன், போத்தி சார் தமனா மேமோட பண்ணேன். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் பெரிய ஆட் பண்ணேன். அப்புறம் பிக் பாஸ் சத்யா கூட ஒரு ஜெயின் ஜுவல்லர்ஸ் ஆட் பண்ணேன். ஸோ அதுலலாம் கொஞ்சம் வெளியில தெரிஞ்சேன். அப்புறம் நடுவில் வந்துட்டு கொஞ்சம் மூவி வைஸும் கிளிக் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் பேக் டு ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நானா சைட்ல விடலை, ஆக்டிங்கை விடலை. நான் என்னதான் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இதுக்கான இன்புட்ஸ் போட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு அழகான வாய்ப்பு கிடைச்சது டென்னிஸ் சார் மூலியமா, என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா. ஓகே, அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் கமிட்? 2 மூவிஸ் கமிட் ஆயிருக்குங்க. நான் சொல்ல விரும்பல என்ன ப்ராஜெக்ட்ன்ட்டு, பட் இதை காட்டிலும் அதுல ஒரு ப்ராக்ரஸ் இருக்கு. ஓகே, வெரி நைஸ். அண்ட் வாட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் salary? ஆஃபீஸ்லயா இல்ல மீடியால? ரெண்டுமே சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். சரி, ஆஃபீஸ்ல ஐடில நான் காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் salary 9,000. என்னுடைய ஃபர்ஸ்ட் கம்பெனி சதர்லேண்ட் குளோபல் சர்வீசஸ், ஒரு பிபிஓ கம்பெனில தான் ஒர்க் பண்ணேன். அப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் பேசிக் salary 9,000 தான். எல்லாருமே வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஐடிக்குள்ள போயிட்டாங்க. எனக்கு படிக்காதவங்களாம் ஐடிக்குள்ள போயிட்டாங்க. அந்த கடைசி செமஸ்டர்ல என்ன ஆயிடுச்சுன்னா அரியர் வச்சுட்டேன் நான். அரியர் வச்சது ஸ்போர்ட்ஸில் இருந்தேன், அத்லெட் ஆக்சுவலாக நான் நேஷ்னல் ட்ரிபிள் ஜம்பர். ஸோ ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ்ன்னு இருந்ததுனால ஸ்டடீஸ் கான்சென்ட்ரேட் பண்ணல, பார்த்துக்கலான்ட்டு ஒரு சப்ஜெக்ட் பிக்யூடி சம்திங் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு, ரொம்ப ஈஸி சப்ஜெக்ட் தான், ஆனால் அதில் நான் அரியர் வச்சுட்டேன். என்னன்னா ஓவர் கான்ஃபிடென்ட், நார்மல் சப்ஜெக்ட் தானே அப்படின்ட்டு அரியர் வச்சேன். அப்புறம் ஒரு 2 செம்மே கிளியர் பண்ண முடியல. கரெக்டாக இன்ஃபோசிஸ் காக்னிசென்ட்லாம் வந்துச்சு, பிளேஸ் ஆக முடியல. அப்போ அந்த டைம்ல தான் எனக்கு பைரவா சான்ஸ் கிடைச்சது. நடிச்சிட்டேன். அந்த சான்ஸ் கிடைச்ச உடனே ஜாபும் நான் சர்ச் பண்ணலை.
அப்புறம் அந்த மூவில நடிச்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் சதர்லேண்ட் ஜாயின் பண்ணேன் நான். ஓகே. ஸோ 9,000 இஸ் யுவர் ஃபர்ஸ்ட். 9,000 இஸ் மை ஃபர்ஸ்ட் சேலரி. அண்ட் மூவில பார்த்தேன்னா 1,500. ஓகே. லாஸ்ட் சேலரி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுல்ல. இருந்தாலும் அப்படியே சினிமால 1,500 ரூபாயில நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஐடில நான் 9,000 ரூபாய். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரி. அவ்வளவுதான். அது வந்து பல கோடிகள் பல லட்சங்கள் அப்படின்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இல்லங்க. ஃப்ரெஷர்ஸே வந்துட்டு எனக்கு 1 லட்சம் வேணும்னு கேக்குறாங்க. 1 லட்சம் நாங்கெல்லாம் எங்க போய் நிக்கிறது? 1 கோடி எப்படி நீ கண்ணுல பார்த்த அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.